வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆ எதே தனியா பேசணுமா? என்னோட தம்பி அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்ககிட்ட பேச மாட்டான். ஆ பேசலாமே. இதே பேசலாமா? அங்கே சுகாவுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. ஏன் ஜிமன்? டேய் எதா இருந்தாலும் நம்ம தான் கூட வச்சு பேசணும்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்ன அப்படிதான் நம்மளை வர சொன்னா? அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இனி அவ்வளோதான். கண்டிக்க மாட்டானா என் தம்பி? நம்ம இங்கே பேச வேணாம், ஒரே கூட்டமாக இருக்கா தனியா. அதானே நானும் சொன்னேன். ஆமாம் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேங்னா ஜம்புக்கோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். பத்தியா ஒரு திரும்பி போயிட்டு வரேன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ அங்கிட்டே அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி சுகாவை தான் பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஸோ சுகாவும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே ஜிம்மினுக்கு அப்படியே அதை பார்க்க காண்டாக இருக்குது. என்னடா நடிக்குதுங்க? அதெல்லாம் அப்போலாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜிம்மன். ஆமாம் ரொம்ப பொசசிவ் ஆகுறியோ? யாரு என்ன கிடையாது. தெரிதுடா, நல்லாவே ஆகுறேன்னு தெரிதல. அப்போ பேசாமல் இருக்கியா? அது எப்படி? அவன் உன்னோட என்னடா? அதெல்லாம் இப்போதைக்கு உனக்கு தெரியணும். சிவா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுகா அப்படி இழுத்துட்டு போயிடறான். கட்சி வரையும் சொல்ல மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஏலியன் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன கூட்டோட சொல்லிட்டு அவங்க தனியாக இவங்க தனியாக போயிட்டுருக்காங்க. இப்போ யாரை நம்ம போய் ஒட்டுக்கு பார்க்குறது? ஏய் நீனும் இங்கே தான் இருக்கியாடா, இன்னும் நீ திறந்தலையா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸை சுத்திரியும் பார்க்குறான். ஏய் ஷார்ப்பு நீயா? எது நானா? வாயை உடச்சிடுவேன். என்ன நேற்று கொடுத்த அடி உனக்கு பத்தலையா? ஆமாண்டா பத்தலை, வேற ஒன்று கொடுக்கணும். ரெடியாக இருக்கியா? எதை பற்றி பேசுகிறா? அதான் ஒரே ஒரு அது பண்ணலாமா? ஹட்டிங்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிக்க அங்கே அவ்வளோதான் ஏலியன் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு உங்களா இப்போ பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் பின்னாடி தர்த்தி கூட லவ் பண்ண தயாராக இருக்கேன். ஜங்குக்கு அப்படி அவங்களோட கையை அப்படி பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஏய் எதுக்கானே உனக்கு தேடி வந்திருக்கேன்னு நினைக்கிறா? ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். எதுக்கானே வந்திருக்கீங்க? ஒன்று பார்க்குறதுக்கு. என்ன பார்க்குறதுக்கா? எதனால? கிஸ் வாங்குறதுக்கு. கிஸ்ஸா? நேற்று நம்ம கிஸ் பண்ணோன்னு சீனியர் சொன்னார். அதான் ரிட்டன் கிஸ். நீ கொடுத்துட்டா நான் கொடுக்கணும்ல. கொடுக்குறதெல்லாம் சரி, நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்லிட்டா அப்போ கிஸ்ஸு வேஸ்ட்டாக போயிடும்ல. வேணான்னு சொன்னீங்கன்னா நான் வேணான்னு சொன்னாலும் கடைசி வரை நீ கூட வருவேன்னு சொன்னான். அது சொன்னேன், பட் இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் சொன்னேன். எந்த மாதிரி கம்ஃபர்டபுள்? எல்லாம் லவ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கிஸ்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. இதே தான் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோன்னு சொன்னால் நான் கம்ஃபர்டபுள் ஆகி நானும் கிஸ் பண்ணுவேன்ல. அதுக்கு தான் சொன்னேன். ஓ இதுக்கு அப்படி ஒரு இதை வேறு இருக்கா? கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்கு தான். சரி லவ் பண்ணலாம். லவ் நிச்சயமாக பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவங்க ஹாப்பி ஆகிடுறான். ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண வரப்போ ஒரு நிமிஷம் என்னடா எல்லாம் அது எவ்வளோ நாளா யாரையும் கிஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர். ஏன் நாளைக்கு பண்ணுமா? அதை நேத்தே பண்ணிடா. அது அறியாமல் போதையில் பண்ணது. இப்போது ஃபுல்லாக தெளிவாக இருக்கேன்.
இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு பையன் இப்போ அவன்கிட்ட ரியலாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட இந்த கிஸ்ஸு, அவனோட லிப்பு பைட் பண்ணுறது, சப் பண்ணுறது, டங்க் இன்செர்ட் பண்ணுறது, ஓ மை காட், எல்லாமே அப்படி ரியலாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்குமே இப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்கிது. இமேஜினேஷனில் இருந்த ஒரு பர்சன் இப்போ கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ சீக்கிரம் என் முன்னாடி வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். லவ் பண்ணுறான். நீ லவ் பண்ண போகிற, உனக்குன்னு ஒரு பையன் உன்னை பார்த்துக்க போகிறான், உன்னை கேர் பண்ணிக்க போகிறான், எல்லாமே பண்ண போகிறான். நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ டேவுமே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேருமே அந்த கிளாஸ் ரூமை விட்டு தான் வெளியே வராங்க. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கா, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன். ஒரு நிமிஷம். என்னடா எல்லாம் வந்தீங்க, கிஸ் வாங்கினீங்க, லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, வேற என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், அப்புறம் எப்படி நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன்? கிஸ் பண்ணிகிட்ருக்க சாப்பில் என்னோட நம்பரா உன் ஃபோனில் இருக்கு. எப்போ அதை எடுத்தீங்க? பாஸ்வேர்டு எல்லாத்தையும் உன் கையால் தான் பண்ணேன். ஆனால் நீ கிஸ்டில் ரொம்ப மும்பரமாக இருந்தியே. எல்லாத்தையுமா சேவ் பண்ணது கூட தெரியாத அளவுக்கு, அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ணிங்களா? அதான் அப்படியே அதிலே போயிட்டா. அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? யார் சொன்னால் பிடிக்கலன்னு? பிடிச்சனால தானே ரிட்டன் கிஸ் வாங்குறதுக்கானே வந்தேன். ஆஹா, அப்படியா? அப்போது 1 டேக்கு 1 கிஸ் மட்டும் போதுமா? அப்பப்போ என்ன கிஸ் மட்டும்தான் வேணுமா? வேறு எதுவும் வேணாமா? நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கோன்னு தோணுது. தப்பு இல்லையே, இருக்கலாமே. ஏன்னா நாளைக்கு நைட்டு நம்ம பண்ணலாமா? பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம். நாளைக்கு நைட்டுன்றது பொறுமையா? ரொம்ப வேகமாக இருக்கீங்க நீங்கள். எனக்கு பிடிக்கல. எது எப்படி நீ அவாய்ட் பண்ணுறது? சரி பண்ணலாம். ரொம்ப எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பொறுமை இருக்கா? அதான் யோசித்தேன். உனக்கு ஒரு போலண்ணா பண்ண வேணாம். இல்லை அப்படிலாம் இல்லை. எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறா? நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப க்யூட்டாக வந்து ஜங்குக்கோட கை அப்படி பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படி அவங்க தான் பார்க்குறான். ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அவனோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல்டன் கலரா? அது உனக்கு ரொம்ப சூட் ஆகுது. பாதி பேத்துக்கு அந்த கலர் சூட் ஆகாது. பட் உனக்கு க்யூட்டாக ஹாட்டாக அழகாக இருக்கா. தேங்க்யூ. சரி, ஒர்க் இருக்குன்னு சொன்னலாம், நான் போயிட்டு வரேன். சரி, மெசேஜ் பண்ணுவீங்க தானே ஒர்க்கில் இருக்கிறப்ப கூட? பண்ணுறேன். உனக்கு பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஸோ டோங்கு அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு பிரேக் டைம் ஆகுது. நம்ம டோங் தான் அப்படியே கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து ஈன்னு பல்ல கட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா இன்ன வரைக்கும் அவன் நம்மளை தேடி வந்தானா? அங்கே பேர் உட்காந்து பல்ல கட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா சிம்மினா இப்போ உனக்கு அவங்க நம்ம கூட இருந்தாலும் உனக்கு தப்பு, இல்லைன்னாலும் தப்பா? எனக்கு தப்பு தான்டா. அவன் என்ன பண்ணாலும் தப்பு, இருந்தாலும் என் தம்பியாக போயிட்டான். உண்மையிலேயே நீ அவனை தம்பியாக தான் நினச்சிட்டு இருக்கியோ? ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரணுமோ நினச்சா, ஆனால் பழக எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஒன்று புரிஞ்சுக்கோ எம்மள. சரிவா போகலாம். ஏய் டேங்கே. சீனியர். சொல்கிறா. ஏண்டா டேய், நான் தானே கூப்பிட்டேன், என் மேலே ஒரு கண்ணு கூட வரல. அடே இருங்க ஜிமினா. சீனியர், நானும் வரும் நீயும் வரும், கிளாஸ்
கிளாஸ் ரூம்குள்ளே போனோம்ல. நல்லா பேசுனீங்களா? பேசணும். அவர் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னார். பரவாயில்லையே. அதுக்கப்புறமா நானும் ஒரு கிஸ் பண்ணோம். பரவாயில்லையே. அதுக்கப்புறமா நானும் அவரும் நாளைக்கு நைட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றா இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னடா வாலியும் பட்டி ஃபஸ்ட்டாக இருக்கான். ஆனால் நீயும் இருக்கிய தக்காளி, ஒரு கிஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் கிட்ட டைம் எடுத்தியடா. சரி விட்டு. அப்போ நாளைக்கு நீ போறியா? கேட்டாரு. அவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால நானும் ஓகே சொல்கிறேன். சரிடா, இஷ்டம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு. உங்களுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. நீ எல்லாம் யோசிச்சு தானே முடிவு பண்ணியிருக்க. அப்போ எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், ஆனாலும் என் தம்பியை ஒரே இதில் இப்படி தூக்கி கொடுக்குறதா? ஈஸியெல்லாம் நீ அவனுக்கு கிடைக்கக்கூடாதுடா. எதுக்குடா நீ இப்படி டக்குன்னு உண்மையை சொல்லிட்டு இருக்க? ஜிமினா, மனசுக்கு பிடிச்சதா ஓப்பனாக சொல்கிறதெல்லாம் என்ன இருக்கா? அட பாவி, கொஞ்சமாச்சும் அலைய விட்டதன்னடா இருக்கு. இப்படி நீ சீக்கிரமாக கிடச்சனால ஒன்று லேசப்பட்ட ஆள் நினச்சிட மாட்டான். நினச்சிட்டு போட்டோம். ஆனால் என்னோட ஒருத்தர் என்னன்னா சங்குக்கு நல்லாவே தெரியுமே. அது சரி, அதானே லவ்னு வந்துட்டா போதும். அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் அப்படியே விட்டு ஓடிடுறதில்ல. அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறான். ஜிமின், இப்போ நீ என்ன தம்பி நான் சொன்னா? ஆமாம், நீ எனக்கு தம்பி தானே. பரவாயில்லையே, என் மேலே உனக்கு ரொம்பவே பாசம் இருக்கு போல. எப்படி என்ன பண்ணேன் நான்? போ, எனக்கு வாயில் நல்லா அசிங்கமாக வருது. உனக்கு என்ன சுக்கா முக்கியம், அதுக்கப்புறம் ஜொங்குக் முக்கியம். ஏன் இந்த ஜிமின்லாம் உனக்கு முக்கியமே இல்லை? ஐயோ, அப்படிலாம் இல்லை ஜிமின். இதுக்காண்டி ரொம்ப பொசசிவ் ஆகுற. அப்படிலாம் ஆகக்கூடாதா? ஏய், நான் ஆவேன். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஆஹா சீனியர், என்னது? அவன் எப்பவும் இப்படித்தான், எல்லாத்துக்கிட்டையும் இப்படி தான் நடந்துப்பான் பிடிச்சவங்க கிட்ட. ஜிமின், கோவப்படாதப்பா, என் கூட பேசு ப்ளீஸ், பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமினுக்குமே அதுக்கு மேலே டேவங்கிட்ட ரொம்ப நேரம் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக் சார், எங்கே போனீங்க? எங்கள் ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு வேலையாக தான் வெளியே போனேன். பட் ஆனால் இனிமேல் ஸ்டோரி கண்டினியூவாக வரும்னு எனக்கு தோணுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஸோ ஜங்குக் அப்படியே போய் அவன் சேரில் தான் உட்காடுறான். யோன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ ஸ்டோரி ரெடி பண்ணுறதுக்கு நான் லவ் பண்ணுற மாதிரி ஒரு பையன்கிட்ட நடிக்க போகிறேன். அவன்கிட்ட எல்லாமே பண்ண போகிறேன். அதை வச்சு எனக்கு ஸ்டோரியுமே கண்டிப்பாக கிடச்சிரும். லவ் பண்ணுற மாதிரி நடிக்க போகிறீங்களா? அந்த பையனுக்கு அது தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் என்ன லவ் பண்ணுறான், ரொம்ப சின்சியராக. ஒரு ட்ரூ லவ் எப்படி லவ் போகணும் எனக்கு தெரியாது, பட் அவனுக்கு தெரியுதுல. அதை வச்சு என்னோட இந்த ஜஸ்ட் இமேஜின் ஸ்டோரியா அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுவேனே. அப்போது அந்த வேலையை தான் இன்றைக்கி நீங்கள் வெளியே போனீங்களா? நாளைக்கு ஸ்டோரி வந்துடும்னா அங்கே ஸ்பான்சர்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே சார், பட் இதனால் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அங்கே நீங்கள் அந்த பையனை பிரேக்கப் பண்ணிடுவீங்களா? அஃப்கோர்ஸ், அவனை கூட வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவனால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை, இந்த ஒரு யூஸை விட்டுட்டேன். ஆனால் அந்த பையன் தானே கஷ்டப்படுவான். என்னப்பா ரொம்ப நல்லவளாக பேசிகிட்டு இருக்கா? ஏய், இங்கே எனக்கு என் ஸ்டோரி தான் முக்கியம், இங்கே அந்த பையன் முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை இருக்கிற வரையும் அவனை நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். மூடிட்டு கேள்வி கேட்காம நான் சொன்னதை போய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அந்த பொண்ணை அமுச்சு விட்டுடுறான். சரி, ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய், லவ் யூ.